ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, ஒரு முஸ்லீம் ஆட்சி பண்ணுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் அவன் வந்து அல்லாஹ் மறுக்கல, குஃபரான காரியம் செய்யவில்லை, தொழுகை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குமையானால் அதை எதிர்த்து செய்வது பேர் ஜிஹாது கிடையாது, அது குற்றம், அது பாவம். நம்ம அந்த பாவ அவனுடைய தப்பான விஷயத்தை கட்டுப்படக்கூடாது, சரியானதை சொன்னால் என்ன செய்யணும் கேட்டுக்கிறேன்னு ஆயுதம் தூக்கிடக்கூடாது என்கிறத விளங்கி கொண்டோம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. சரி, நம்ம இஸ்லாமிய நாட்டில் இல்லை, வேற நாட்டில் இருக்கிறோம், முஸ்லீம் நாடு இல்லை, இஸ்லாமிய அமைப்புல எந்த ஒரு சட்டமும் இல்லை, இஸ்லாத்தின் பெயரால எந்த ஒரு உண்மை நடக்கிறது இல்லை, இந்தியாவிலேயோ அல்லது சைனாவிலேயோ அல்லது அமெரிக்காவிலேயோ பிரிட்டன்லயோ எங்க வேணாலும் முஸ்லீம் வாழலாம். இப்படியான ஒரு நாடுகள்ல வாழ்றோம். இப்படி வாழக்கூடிய நேரத்தில் நாம வந்து நம்ம இஸ்லாமிய ஆட்சி நாளை கொண்டு வர போறோம். உடனே இது இன்னொரு இருக்கு. இந்த முதல் கிறுக்கு அப்படி பிடிக்கும் ஃபர்ஸ்ட், அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அந்த விதை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நாம் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக ஆக்க போறோம், சீனாவை இஸ்லாமிய நாடு ஆக்க போறோம், அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரது மீது கடமையாக்கி இருக்கிறான். ஆக்கவே இல்லை. ஆக்கலைங்கிறது இந்த ஹதீஸ் ஆதாரம். அவன் என்னடா தொலைஞ்சிட்டு போறான்டா, மேக்ஸ் குறைஞ்சபட்சம் அவன் சிறுக்கு வைக்காம இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் அவன் தொழுவட்டு வேற ஒண்ணும் இல்லப்போ. அதுல இருந்து என்ன விளங்குது, நீ சொல்லக்கூடியது இஸ்லாத்துல கடமை இல்லைன்னு விளங்குது. அல்லாஹ் அந்த மாதிரி கிஃப்ட் தந்தா துவா செய்யுங்க, அமைஞ்சா நல்லது. அவன் இவன் இஸ்லாமிய ஆட்சியா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, தப்பும் செய்வான் சரியும் செய்வான், உங்களுடைய ஹக்கையெல்லாம் புடிச்சுக்கிடுவான், அநியாயம் பண்ணுவான், உன் சொத்தை பறிச்சு கொண்டாலும் உன் முதுவை முறிச்சாலும் அவனை எதிர்க்காதுன்னு சொல்றாங்களே, இவன் இஸ்லாமிய ஆட்சியா? இஸ்லாமிய ஆட்சி இல்ல தானே. அப்படி ஒண்ணு மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. அது நல்லது, வரவே அப்படி ஒண்ணு இருந்தால் அது ஒரு சிறந்ததுன்னு சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாமே தவிர அதுக்காக வேண்டி நான் அமைக்க போறேன்னு சொல்லி உன்னைய களமிறங்க சொல்லி மார்க்கம் சொல்லலாம் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை நாள் கழிச்சு உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன வயசுல உள்ளவனுக்கு விளங்காத பையனுள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு அவனை மூளை செலவை பண்ணி நாளை கழிச்சு இஸ்லாமிய ஆட்சி வந்துருங்கிற மாதிரி அப்படி கனவு உண்டாகும். சனிக்கிழமைக்கு இஸ்லாமிய ஆட்சி வந்துருங்கிற மாதிரி பேசுவாங்க. இவன் என்ன செய்வான், இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு உலகத்தில் வைத்துக் கொண்டு அது எப்படி உண்டாகும். அதுக்கு தான் நீங்க வந்து என்ன செய்யணும், நம்ம ஜிஹாதுக்கு தயாராகணும். இந்தியாவில் இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஜிஹாது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சிலர் மண்டையை கழுவி கொண்டிருக்கிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் இல்லாத ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்தால் நம் மீது என்ன கடமை என்றால் அது ரெண்டு விதமாக மார்க்கம் சொல்கிறது. ஒன்னு, அந்த நாட்டில் உன் அளவுக்கு நீ முஸ்லிமாக வாழ முடிந்தால் பேசாம வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். உன் அளவுக்கு நீ முஸ்லிமா வாழ முடியுது. எப்படி வாழ முடியுது, உனக்கு பள்ளி வாசல் கட்ட முடியுது, நீ தொழுவ முடியுது, நான் ஒரு முஸ்லிம் என்று உன்னால் சொல்லிக் கொள்ள முடிகிறது, இஸ்லாத்தை பற்றி பேச முடிகிறது. அப்படி இருக்குமையானால் பேசாம நீ இருந்துக்க, அங்க எந்த ஒரு வம்பு பண்ணாத. அதைத்தானே முஸ்லீம் ஆட்சி பண்ணுமோ செஞ்சுட்டு இருக்க போற. ஏற்கனவே இந்த முஸ்லீம் ஆட்சியாளர் இருந்தானுல, அவனும் பேருக்கு பேர் தாங்கி ஆட்சியாளர்களுக்கான அவன் இருந்தா என்ன நடக்கு, இதான் தொழுகை மட்டும் நிலைநாட்டுவான், அவன் சிறுக்கு வைக்காம இருப்பான். இவ்வளவுதான் டிஃபரெண்ட். மற்ற விஷயம்லாம் என்ன, பர்ஃபெக்ட் இஸ்லாமிய ஆட்சி. அவன் ஆள மாட்டான, அவன் லஞ்சமெல்லாம் வாங்குவான, அது கீழே ரசூலுல்லாஹ் இருக்க சொல்லிட்டாங்கல்ல. அதனால என்னது நம்ம விளங்கிறனே, ஒரு நாட்டில் நம்ம வாழ்வதாக இருந்தால் அந்த நாட்டில் உங்க அளவுக்கு இஸ்லாத்தை கடைப்பிடிக்க எந்த இடைஞ்சலும் எந்த சங்கடமும் இல்லை என்று சொன்னால் அங்க வந்து எதை பேசக்கூடாது, புரட்சி கிரட்சி எதுவும் பேசவே கூடாது. இது எதிலிருந்து நம்ம விளங்குகிறோம், இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள். மக்காவில் எப்படி இருந்தார்கள், தங்களை முஸ்லிம்கள் என்று யாரும் சொல்லிக் கொள்ள முடியாது, அப்படி ஒரு நிலைமை. அவர்கள் வெளிப்படையா தொழ முடியாது, அப்படி ஒரு நிலைமை. அல்லாஹ் மாத்திரம் வணங்குற காபால போய் தொழுவ போனா கூட அடிப்பாங்க, அப்படி ஒரு நிலைமை. அந்த மாதிரியாக தங்களை இஸ்லாத்தில உள்ள ஒரு ஆள்னு காட்டிக் கொள்வதற்கு கூட பயந்து பயந்து வாழக்கூடிய, ரகசியமாகவே தொழுகை நடத்தக்கூடிய ஊரில் அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது எவனாவது தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, முஸ்லீம் என்ன பண்ணுவான், இழுத்து போட்டு அடிப்பான், வெட்டுவான், கொல்லுவான், ஊரை விட்டு ஒதுக்குவான், பலவிதமான துன்பங்களை கொடுக்கிறான். எங்க மக்காவில். மக்காவில் இருந்த காலத்தில் ரகசியமா தான் இருந்துக்கிறேன்னு. நீங்க ரகசியமா இருந்தது எப்படியாவது முதலாளிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, பிரமுகருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, உங்களை சவுக்கால் அடிப்பான், சுடுமணல்ல போடுவான், அம்பை எது குத்துவான், தூக்கு மேலையில ஏத்துவான், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு சமூக பகிஷ்காரம் பண்ணுவான். இப்படியான காட்டிக்கொள்ள முடியாது. ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா
அதுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் வந்து தாங்க முடியாத இருக்குது. இப்படி ஒரு நிலைமை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, சஹாபாக்கள்லாம் முறையிட்டோன்னு சபராரிங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவுக்கு தான் சபரா இருப்பாங்க? ஒரு அளவுக்கு மேல அவர்களால் தாங்க முடியாம போன உடனே சஹாபாக்களுக்கு ரசூல் அனுமதி கொடுக்கறாங்க, நீங்க எல்லாம் இங்க இருந்து வெளியேறிருங்க, இங்க இருக்க வேண்டாம், ஹிஜ்ரத் செய்து விடுங்கள். ஹிஜ்ரத்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தாயகத்தை வெறுத்து புறப்படுதல். சொந்த ஊரை வெறுத்து அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும், தீனை நிலைநாட்டுறதுக்காக வெறுக்கணும். இங்க நம்ம முஸ்லிமா வாழ முடியல, எங்க முஸ்லிமா வாழ முடியுமோ அங்க போயிருவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்து அவர்கள் இருந்து கொண்டு தோழர்களை அனுப்புகிறார்கள். எங்க? ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு அனுப்பினார்கள். இஸ்லாமிய நாடு ஏதாவது இருந்துச்சாப்ப? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் ஆளுகிற நாடோ இஸ்லாமிய நாடோ இருக்கவா செஞ்சுச்சு? இல்ல. பக்கத்துல இருந்த ஹபஷா தான் இருந்தது. ஹபஷா என்ற நாட்டிற்கு யார் அனுப்புறாங்க? கஷ்டத்தை யாருக்கெல்லாம் தாங்க முடியலையோ அவங்கள அனுப்புறாங்க, போங்கப்பா இங்க இருக்க வேணாம், அங்கேயாவது போய் நீங்க இருந்துக்கிறீங்க. இவங்க போனாங்களே, அங்க போய் என்ன செஞ்சாங்க? இஸ்லாமிய ஆட்சி நடத்தினாங்களா? அங்க போய் என்ன பண்றாங்க? மன்னத்தை எங்களுக்கு நாங்க எங்க கொள்கைப்படி வாழ்வதற்கு அனுமதி கொடுங்க, நாங்க தொழுதுக்கிறோன்னு, எங்க மார்க்கப்படி நடந்துக்கிறோன்னு, எங்களுக்கு உள்ள தனிப்பட்ட உரிமையை அவங்க மறுக்கிறாங்க. இதைத்தான் கேட்கிறாங்க. அவர் நஜ்ஜாஷி மன்னர் என்ன பண்றாரு? ஓகேங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னத்தை இதுல அனுமதிக்கிறாங்க? இஸ்லாம் ஆளாத ஒரு நாட்டில் உனக்கு முஸ்லிமா வாழ முடியும் என்றால் பேசாம போய் வாழ்ந்துக்க. மக்கா மாதிரி இடத்துல நீ வாழக்கூடாதே தவிர அபிசினியா மாதிரி இடமா இருந்தால் பேசாம போய் இருந்துக்க. அதனாலதான் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அப்ப ஹிஜ்ரத் செஞ்சு போன அப்ப அந்த நாள் நஜ்ஜாஷி முஸ்லிமா, அப்ப கடைசியில முஸ்லிமா வராரு, அது ஒரு விஷயம். மரண நேரத்தில் ஒரு முஸ்லீம் ஆகி மூத்தாவுறாரு. இவங்க போகும்போது ஒரு முஸ்லீம் இல்ல. இவங்க அந்த நாட்டுக்குள்ள போகும் பொழுது முஸ்லீம் அல்ல, அங்க இஸ்லாமிய ஆட்சி நடக்கவும் இல்லை. வேற ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த மன்னர் அவரு, கிறிஸ்தவ மத பீடங்களின் அடிப்படையில் அங்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியில இவங்க அடைக்கலம் தான் வாங்கினார்கள். எதுக்கு மாத்திரம் அனுமதி இருந்தது? தொழுது கொள்ளலாம், நோன்பு வைக்கலாம், நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், கூடிக்கொள்ளலாம், மசூரா செய்து கொள்ளலாம், அவ்வளவுக்கு அங்க அனுமதி இருக்கிறது. அந்த இடத்துல வந்து எப்படி ஜிஹாத் பண்ணுவீங்க? அதான அடைக்கலத்துக்குள்ள இடமா இருக்கிறது. அப்படியான ஒரு இடமாக இருக்குமே ஆனால் அங்கே இருந்திட வேண்டும். சரி, அப்படி இல்லாத மக்கா மாதிரி இடமா இருக்கு. மக்கா மாதிரி இடம், அதாவது ரெண்டு தானே இருக்குது, ஒன்னு மக்கா, ஒன்னு அபிசினியா. மக்கா மாதிரி இடமா இருந்தால் உங்களுடைய கடமை என்ன? என்ன கடமை? மக்காவில் இருந்துகிட்டு அரவாளத்துக்குறதா? இல்ல. மக்கா நிலையில் நீங்கள் இருப்பதாக நினைத்தால் உங்களுடைய கடமை என்ன? ஊரை விட்டு வெளியேறணும். மக்கா மாதிரி நிலையில் நீங்கள் இருப்பதாக நினைத்தால் அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம், அப்படித்தான் இங்க கொடுமையில் இருக்கிறோம் என்றால் உங்களுடைய கடமை என்ன? ஊரை விட்டு வெளியேறுவதுதான் உங்களுடைய கடமையை தவிர உள்ளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கத்தியை தூக்குறது உங்களுடைய கடமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு தான் வெளியேற்றினாங்க. ஓடு, மக்கா மாதிரி வாழ முடியலையா? இருக்காத போயிரு, உன்னை அடைக்கலம் தரக்கூடிய இடத்துக்கு போய்விடு. இல்லை என்று சொன்னால் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு திட்டம் போட்டு அது மாதிரியான இடத்துக்கு போயிரும். ரசூல் அதுக்கு போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க, இவங்க அபிசினியாவுக்கு போனாங்க. சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்க இருந்து கொண்டு என்ன செய்யல? எந்த அடிக்காடி கொடுக்கல, உதைக்கு உத கொடுக்கல. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்கவே இல்லை. அப்ப நம்ம இங்கு பார்க்க வேண்டும், நாம வாழ்கிற இந்தியாவாகட்டும் அல்லது வேறு பல நாடுகளாகட்டும், இன்றைய நவீன உலகில் எந்த நாடும் அபிசினியா தான். இந்த ஜனநாயக 20ஆம் நூற்றாண்டில் மனித உரிமைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் சைனா உள்பட, இன்றைக்கு சைனா மட்டும் விதிவிலக்கா வைத்திருந்தோம், இன்றைக்கு சைனா உள்பட உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் எந்த நிலையில் இருக்கிறது? அபிசீனியா நிலையில் தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இந்தியாவில் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் என்ன செய்யறோம்? மார்க்கத்தை பேசுகிறோம். சவுதியில் கூட நீங்க நினைச்ச இடத்தில் பேச இயலாது. எங்க பேச இயலாது? சவுதியில் கூட நீங்கள் பேச இயலாது. இங்கே பேசுகிறோம், ஒலிபெருக்கியை வைத்து பேசுகிறோம், மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகிறோம், பொது மேடையை போட்டு சொல்லுகிறோம், பள்ளி வாசலை கட்டுகிறோம், பெருநாளைக்கு லீவ் விடுறான்னு கேட்கிறோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு தாண்டு கேட்கிறோம். தப்பு செய்தா என்ன செய்கிறோம்? மன்மோகன் சிங்கையும் திட்டுறோம், சோனியாவையும் திட்டுவோம், அத்வானியும் திட்டுவோம், வாஜ்பாயும் திட்டுவோம். அங்க பகதை திட்டிட்டு நீங்க அங்க இருக்க முடியுமா? பகது போயிட்டு அரப்பையாரு அப்துல்லாவை திட்டிட்டு நீங்க இருக்க முடியுமா? அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் வந்துருவீங்க, இங்க வர மாட்டேன், அங்க போயிருவீங்க. அப்ப அந்த மாதிரி உலகத்துல எங்கேயும் இல்லாத அளவுக்கு நீங்க என்ன செய்றீங்க?
தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, ஜக்காத்து கொடுக்குறீங்க, அவ்வளவு வேண்டாம். நோன்பு கஞ்சிக்கு வந்து 3 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கலாம். நோன்பு கஞ்சி காய்ச்சிருக்கா என்ன செய்யறான்? பள்ளிவாசல்களுக்கு 18 ரூபாய் அரிசியை வந்து 3 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்கன்னு என்ன செய்யறான்? 3 ரூபாய். நோன்புக்கு அனுமதி மட்டும் அவன் கொடுக்கல, அனுமதி மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு அவன் என்ன செய்யறான்? சலுகை செய்யறான். 20% ரேட்டுக்கு உங்களுக்கு அதை தருகிறான். ஹஜ்ஜிக்கு போனா மானியம் தர்றான். நீங்க ஹஜ்ஜிக்கு அனுமதியை தரமாட்டேன்னு சொல்றது ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ் உள்ள விட மாட்டாங்க மக்காக்காரன். இங்க என்ன நடக்கிறது? உனக்கு ஹஜ்ஜிக்கு அனுமதி இருக்கிறது, நோம்புக்கு அனுமதி இருக்கிறது, நோம்புக்கு சலுகை தரலாம், பலவிதமான விஷயங்கள், பள்ளி கட்டிக்கிறலாம், தொழுது கொள்ளலாம், மேடை விட்டு பிரச்சாரம் பண்ணலாம். அதே மாதிரி முஸ்லீம் இருக்கிற தெருவுல அவன் ஊர்வலத்துக்கு நோம்புக்கு வர்றான், அவனை விட மாட்டேங்கிறான். அவன் என்ன எல்லாம் போய் எங்க நாடு எல்லாம் அது முஸ்லீம் நாடாக அவன் கேட்கறான். அவன் இவங்க என்ன பண்றாங்க? சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, இவங்க இடத்துல அவங்கள விட்டாலும் சண்டை வரும், அவங்க இடத்துல இவங்க விட்டாலும் சண்டை வரும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் நடக்குதுல. இதுல எப்படி நீ என்ன இதுல இருந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எங்க வந்த முதல்ல நீ ஜிஹாது செய்யறதுக்கு முடிவுக்கு வர்றாங்க. ஹிஜ்ரத்து முதல்ல வந்து விட வேண்டும், ஃபர்ஸ்ட் விளங்கி விட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத பாருங்க. இதுல நானா சுயமா சொல்லவில்லை. அல்லாஹ் 2வது அத்தியாயத்துல 218வது வசனத்துல சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, ஹிஜ்ரத்தை பத்தி சொல்லக்கூடிய அவ்வளவு வசனங்களை குர்ஆன்ல எடுங்க. ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தான் ஜிஹாதுன்னு அவ்வளவு இடத்துல அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல கூட ஜிஹாத சொல்லிட்டு ஹிஜ்ரத் சொல்லவே இல்லை. பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, வல்லதீன ஹாஜரு, ஹிஜ்ரத் செய்து நம்பிக்கை கொண்டு நாட்டை துறந்து போய்விட்டு ஜாஹது, ஜிஹாது செய்கிறார்களோ. நாட்டையே விட்டு விரட்டிட்டான்னா ஜிஹாத் செஞ்சான் அவனு. என்னை ஏன் ஊரை விட்டு விரட்டிட்டான்னு சொன்னா விரட்டினவன நான் விடலாமா? மர வரணும், போய் இடத்துல உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யணும்? எங்க இருந்து விரட்டினாலும் அது பிடிக்கத்தான் வேணும். விரட்டினதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, வல்லதீன ஹாஜரு, யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் அப்புறம் ஜிஹாது செய்கிறார்களோ, உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், அவங்க தான் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்க முடியும். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3வது அத்தியாயம் 195வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஹாஜரு, யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, வ உஹ்ருஜூ மின் தியாரிஹிம், தங்கள் சொந்த நாடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, விரட்டப்பட்டார்களோ, வ ஊது ஃபீ சபீலி, என்னுடைய பாதையில் கடும் துன்பத்திற்கும் தொல்லைக்கும் உள்ளாக்கப்பட்டார்களோ, வ காத்தலு, போர் செய்தார்களோ. அதுக்கு பிறகுதான் போர், வெளியேற்றிட்டு தான் போர், உள்ள உட்கார்ந்துகிட்டு போர் கிடையாது. நீ வந்து இது வந்து சரியில்லாத நாடு என்று நீ நினைத்தால் வெளியே போ. ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு ஆள் பிடிக்கணும்? நாம் இங்கே இருக்கக்கூடாது, வாங்க எங்கிட்ட போய் உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்து படம் விரட்டிட்டு வருவோம் நீ கூப்பிட்டாதான் நீ வந்து இத வேண்டன்னு அர்த்தம். ஹிஜ்ரத் செய்யற நிலையெல்லாம் வரலன்னா அப்ப ஜிஹாத வராது. அத ஹிஜ்ரத் முதப்படிங்க, முதப்படியை ஏற வேண்டிய நிலைமை வரலன்னா 2வது படி ஏன் வருது? முதல் ஸ்டேஜ் எது? ஒரு மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டுல வந்து அந்த நாட்டுல வாழ முடியாதுங்கிற நிலையை அவன் சந்திக்கணும், அது ஹிஜ்ரத் செய்யற நிலைமை. அப்புறமேல அது பதிலடி கொடுக்கிற நிலைமை. முதல்ல வாழ முடியாதுங்கிற நிலைக்கு நீங்க வந்து விட்டீர்களே, ஆனால் உங்கள் கடமை என்ன? வெளியே போ. இங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருப்ப? ஆட்களை கூட்டி 2 ஓடணும். ஓடுவதற்கு கூப்பிடுறாங்களா? அப்பதான் விளங்குது இவங்க நோக்கம் வேற, இது வேற நோக்கத்திற்கு இந்த சித்தாந்தத்தை விதைக்கிறார்கள் விளங்குது. இது 395 இருக்கிறது. இப்படி நடந்து கொண்டார்களே ஆனால் லவ் கஃபிரன் அன்ஹும் செய்யாத்திஹிம், அவர்களுடைய தீமைகளை நாம வந்து அழித்து விடுவோம். வல உதுகிலன்னஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்க சோலைகளை அவர்களுக்கு நாம் வழங்குவோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 8:72 சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, வ ஹாஜரு, ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, வ ஜாஹது, ஜிஹாது செய்கிறார்களோ, பி அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உடலாலும் பொருளாலும் ஜிஹாது செய்கிறார்களோ, வல்லதீன ஆவவ், அப்புறம் யார் அடைக்கலம் கொடுக்கிறார்களோ, மதீனாவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்றான். இப்படிலாம் செய்தவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து உதவி செய்வான்னு சொல்லி 8:72 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 8:74 சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ், வல்லதீன ஆமனு, யார் வந்து ஈமான் கொள்கிறார்களோ, வ ஹாஜரு, அப்புறம் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, வ ஜாஹது, அப்புறம் ஜிஹாது செய்கிறார்களோ, அவர் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவங்க தான் உண்மையில் மூமின்கள். உண்மையான மூமின்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஈமான் கொள்ள வேண்டும், வாழ முடியாத நிலை தள்ளப்பட்டால் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஜிஹாது பண்ணணும். ஹிஜ்ரத் செஞ்சுட்டா ஜிஹாது கண்டிப்பா. ஹிஜ்ரத் நம்ம எப்ப செய்வோம்? நம்ம சொத்து அவன் பறிச்சுக்கிட்டு, நம்ம வீட்டு அவன் எடுத்துக்கிட்டு, நம்ம மண்ணை விட்டு நம்மளை விரட்டி, அப்ப எப்படி முட முடியும்? அவனுக்கு கணக்கு தீக்கணுமா இல்லையா? அதுக்காகத்தான் போய் உட்கார்ந்துட்டு வரணும். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுல உட்கார்ந்துட்டு அங்கிருந்து வந்துதான் கணக்கு தீர்த்தார்களே தவிர
உள்ளக உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் கேட்கும் பொழுதெல்லாம் பொறுமையாரிங்க பொறுமையாரிங்க பொறுமையாரிங்கன்னா அவங்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 8:75 சொல்கிறான், வல்லதீன ஆமனு மின் பாது, யார் இதன் பின்னர் நம்பிக்கை கொண்டு ஹாஜரு ஹிஜ்ரத் செய்து ஜாஹதுமாக்கும் உங்களோடு ஜிஹாதும் செய்கிறார்களோ உலாயிக்க மின்கும், அவங்க தான் உங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 9:20 அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ ஹாஜரு ஹிஜ்ரத் செய்கிறார்களோ ஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அப்புறம் ஜிஹாது செய்கிறார்களோ அஅலமு தரஜத்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்தான தரஜாவை அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், 16:140 சொல்கிறான், சும்ம இன்ன ரப்பக லில்லதீன ஹாஜரு, யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அந்த மக்களுக்கு உமது இறைவன் ஹிஜ்ரத் செய்து சும்ம ஜாஹது, சும்மன பின்னருங்கிற வார்த்தை இந்த இடத்துல போறான், யார் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு ஹிஜ்ரத் செய்கிறார்களோ சும்ம ஜாஹது, பிறகு ஜிஹாது செய்கிறார்களோ ஓ சபரு, ஜிஹாது செய்யும் பொழுது வருகிற துன்பங்களை சகித்துக் கொள்கிறார்களோ இன்ன ரப்பக மின் பாதிஹா லகஃபூருர் ரஹீம், உமது இறைவன் அதை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், அப்பதான் ஜிஹாது, பிந்திதான் ஜிஹாது என்று அல்லாஹ் 16வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி 22வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஹாஜரு ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ சும்ம குத்திலு, பிறகு கொல்லப்படுகிறார்களோ வமாத்து அல்ல இறந்து விடுகிறார்களோ ல யர்சுகு ஹன்னல்லாஹு ரிஸ்கன் ஹஸனா, அவங்களுக்கு அழகான ரிஸ்கை அல்லாஹ் கொடுப்பான். இப்படி எல்லாம் பல வசனங்களில் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஹிஜ்ரத் என்பதற்கு பிறகுதான் ஜிஹாது. ஜிஹாது ஒரு நாட்டில் நம்ம செய்ய வேண்டும். அநியாயக்கார ஒரு ஆட்சி நடந்தால் அதை எதிர்க்க வேண்டும். எப்ப எதிர்க்க வேண்டும்? நீங்கள் அந்த நாட்டு குடிமகனாய் இருந்து உங்களை அந்த நாடு முஸ்லிமா வாழ முடியாமல் செய்து, உங்களை தொலை விடாமல் செய்து, நோன்பு வைக்க விடாமல் செய்து, ஜக்காத்து கொடுக்க முடியாமல் செய்து, உங்களுடைய முஸ்லிம் என்று காட்டிக்கொள்ள முடியாமல் செய்து, கடைசியில் இந்த நாட்டை நீ வாழவே கூடாது என்கிற நிலைக்கு உங்களை தள்ளி ஓடுங்கடாங்கிற நிலையை உங்கள் மீது திணிச்சு உங்க சொத்து பத்திலாம் எடுத்துக்கொண்டு உங்களை போய் விரட்டி அடித்து விட்டார்களே, ஆனால் அங்கிருந்து போயிட்டு அப்புறம் வா, போயிட்டு தான் வரணும், இருந்துகிட்டு வரக்கூடாது. பாயிண்ட் விளங்குதா? அப்ப இப்ப இவங்க எப்படி ஜிஹாது பட தரட்டுமா? அப்ப எப்படி இதெல்லாம் ஏமாத்த வேலை தானே இது? அல்லாஹ் என்ன ஆர்டர்ல என்ன தர்த்தீப்ல ஒரு செய்தியை சொல்லுகிறானோ சும்மாண்டு பிறகு வார்த்தையை போட்டு சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதை ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலையை வரலையா? உதாரணமா காத்து பிரிஞ்சா ஒழு செய்யணும் இருக்குது. காத்து பிரியல போய் ஒழு செய்ய பத்தி பேசுற, காத்து பிரியல இல்லப்ப, அதானே அது இருந்தா தானே செய்யணும். குளிப்பு கடமையாகிறது, என்ன செஞ்சா குளிப்பு கடமையாகுமோ அது குளிப்பு கடமையாகும். கல்யாணமே பண்ணல, அப்புறம் என்னத்தை போட்டு குளிப்பு கடமை? அந்த மாதிரியான ஒரு மேட்டருங்க இது. பேசி என்ன, உனக்கு ஒரு நாட்டில் வாழ முடியலங்கிற நிலை உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், எந்த நாட்டிலையாவது முஸ்லீம் உங்களுக்கு வாழ முடியாதா? எங்க பள்ளிவாசல் இல்ல, எங்க தொழ முடியல, எங்க நோன்பு வைக்க முடியல? சில நேரங்களில் எவனாந்து கிறுக்கு பிள்ளை ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னா தற்காலிகமா ஒரு கெடுபிடி பண்ணுவாங்க. அது உங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டான், வேற ஒருத்தர் அது மாதிரி பண்ணல அவனுக்கு அந்த கெடுபிடி பண்ணுவான். எவன் எல்லாம் நக்சலைட்டுக்கு பண்ணலையா, உங்களுக்கு கெடுபிடி பண்ணலையா? எங்கேயாவது ஒரு சம்பவங்கள் நடந்துருச்சுன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த டென்ஷன் அடங்குற வரைக்கும் இது மாதிரி நாளைக்கு நடந்துருமோ, நாளை கழிச்சு கோயம்புத்தூர் வந்துருமோ, இப்படிங்கிற மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு நெருக்கடி இருக்கும். எல்லா நாட்டிலும் இருக்கும், அதை விடவிட மாட்டான். அவன் தன்னை காத்துக் கொள்வதற்காக சில நெருக்கடி பண்ணுவான். ஒரு பகுதியில் இருக்கும் அல்லது ஒரு காலத்துக்கு இருக்கும். காலமெல்லாம் இருக்குமா? அப்ப கூட இந்த அளவுக்கு இருக்காது. என்ன இருக்கு? சோதனை நடக்கும். தொழுகைக்கு இருக்க மாட்டான். பாக்கில என்ன வச்சுக்கிற, பையில என்ன வச்சுக்கிற, மஞ்சள் பையில என்ன இருக்குது, பேக்கில் என்ன இருக்குது, இது வேண்டா கேட்பான். ஏன் கேட்பான்? ஏதாவது உருண்டை இருந்து வச்சு அதுக்காக கேட்பான். இதுதான் நடக்குமே தவிர நீ எப்படிப்பா இங்க உட்கார்ந்துட்டு என்ன ஜிஹாத் பண்ண போற? இதுக்குன்னு எப்படி அணி திரட்டுவ? நான் கேட்கிறேன், நான் எதுக்கு முன்னோன்னு கவனிக்கணும். ஏன் இஸ்லாம் இப்படி சொல்லுது தெரியுமா? ஏன் சொல்லுது தெரியுமா? இந்த ஜிஹாதுங்கிற எதுக்கு? விளையாட்டுக்கா? தோக்குறதுக்கா? சாவுறதுக்கா? இல்ல, பெரும்பாலும் அக்கிரமத்தை ஒழிக்கிறதுக்கு. சில நேரங்களில் தோல்வி ஏற்படும், அது ஷஹீதுடைய தர்ஜா கிடைக்கும். பெரும்பாலும் எதுக்காக வேண்டி காப்பாத்துக்கு தானே ஜிஹாத கடமையாக்குறது. எதுக்கு? பெண்களை காப்பாற்றணும், சிறுவர்களை காப்பாற்றணும், தீனை காப்பாற்றணும், நம்மளை காப்பாத்திக்கிறோன்னு. இல்லன்னு சொன்னா அநியாயத்துடைய கை ஓங்கும். அதுக்கு தானே அது கடமையா? சடங்குக்கா? சாவனுங்கிறதுக்காக வேண்டியா ஜிஹாத் அல்ல கடமையாக்கி இருக்கிறான்? இல்ல, சாவ வந்தா ஏத்துக்கணும், அது ஒரு விஷயம். அது எப்ப சாத்தியமா வந்து தெரியுமா? இப்ப எல்லாம் கலந்து இருக்கும் போது பண்ணீங்கன்னு வைங்க, அப்ப என்னவாகும்? பண்ணுனவன் ஓடி போயிருவான், பண்ணாதவன் அடி வாங்கி சாவுவான். சாவுறானா இல்லையா? ஒரு ஏரியாவுல இங்க வந்து என்ன செய்யறாங்க,
ஒரு 10 பேர் அருவாள் எடுத்துட்டு ஒரு 4 முஸ்லீம் வர்றான்னு வைங்களேன், ஒரு 10 ஆளுக்கு அருவாள் எடுத்து வெட்டிட்டு ஓடி போயிட்டான். வெட்டினவன் ஓடிடுவான். அப்புறம் என்ன நடக்கும்? நீ பாதுகாக்கத்தானே ஜிஹாது. அப்புறம் என்ன நடக்கும்ங்கிற? 10 வெட்டினீங்க, இந்தாங்க 100. யாரு? தொழுவ போறவன், பொம்பளை, வந்தவன், போனவன், சின்னவன், பெரியவன். நடக்குதா இல்லையா நாட்டில்? இதுதான் இதுக்கு பிறகு ஜிஹாதா? நீங்க நம்ம அழிவை நோக்கி கொண்டு போறீங்களா, பாதுகாப்பை நோக்கி கொண்டு போறீங்களா? என்ன ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது? ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஒரு சின்ன ஒரு இந்த முத்துப்பேட்டையில ஒரு சின்ன ஒரு சம்பவம், இந்த சின்ன சம்பவத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? என்எஸ்சியை போட்டிருக்காங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரமுகருக்கு என்ன பண்ணிருக்கான்? என்எஸ்சிங்கிற சட்டத்தை போட்டிருக்கான். அப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த கவர்மெண்ட் தெளிவா காய் நகர்த்தி கொண்டிருக்கிறத இப்ப டிக்ளேர் பண்ணிருக்காங்க முத்துப்பேட்டை சம்பவத்தின் மூலமாக. அப்ப நம்ம எதுக்கு என்ன பாக்குறோம்? இதுக்கு என்ன காரணம்? ஏன் போய் பண்றாங்க, போலீஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்கு, நீ ஏன்டா போய் அருளை போய் விட்டுற? எதுக்கு ஒருத்த மண் அட்டாக் பண்ற? நீ ஒருத்த மண்ணதுனால நீ ஒருத்தனுக்காக 32 பேர் உள்ள ஒருத்த மண்ணதுக்காக வேண்டி அந்த 32ல வந்து ஒரு ஆளுக்கு என்எஸ்சி எத்தனை ஒரு போட போறாங்களோ, எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்க போறாங்களோ, இதுதான் ஒரு கவர்மெண்ட் அளிக்கக்கூடியதா இருக்கும். அது ஒரு விஷயம். இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் ஏற்கனவே ஒரு ஆள் போனாரு. இந்த அடக்குமுறைகளை மட்டும் முஸ்லீம்கள் எப்போதுமே சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அதுக்கு நம்ம எப்படி பதிலடி கொடுப்போம்? நம்மள்ட்ட இருக்கிற பெரிய ஆயுதம் வாக்கு சீட்டு, அதை வச்சு சரியான பதிலடி நம்ம கொடுப்போம். வேற ஆயுதம் தூக்க தேவையில்லை. அப்ப என்ன பிரச்சனை கேட்டா, அப்ப ஒரு சமூகத்துக்கு பாதுகாப்புக்காகத்தான் இஸ்லாம் வந்து ஜிஹாத கடமையாக்கி இருக்கிறது. சமூகத்தை அழிச்சு நாசமாக்குவதற்கு இல்லை. நீங்க 10% உட்கார்ந்துகிட்டு நீங்க 10% உள்ள ஆள் வந்து நீங்க அறுவாளத்துக்கு 10 பேரை வெட்டினீங்கன்னா 90% உள்ள சுமர்ப்பானா? வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? அப்ப யாருக்கு அது இழப்பு ஏற்படுங்கிறீங்க? உங்களுக்கு ஏற்படா? ஏன் வெட்டணும்? கேர்ஃபுல்லா ஓடி போயிருவான். இந்த காரியத்தை செஞ்சவன் தன்னை அழகா காத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கிட்டாவது என்ன செய்வான்? எஸ்கேப் ஆகி ஓடி போயிருவான். யாரு வருவா? காலைல சுபத்துலைக்கு வருவா, முடிச்சுட்டு போயிருவாங்க. வாங்க உங்களுக்கு தான் தெரியுது. இவனுக்கு என்ன அரசியல் தெரியாது. ஒரு லோகத்துலைக்கு வருவா, பாகிஸ்தான் வருவா, கரெக்டா காத்துட்டு இருப்பான், தப்பு காமிக்கிட்டு போயிருவான். இவனுக்கு என்னன்னு தெரியாது. நடக்குதா இல்லையா நாட்டில்? அப்ப நம்ம பார்க்கிறோம், இது மாதிரியான காரியங்கள் வந்து மார்க்கத்தில் தப்புங்க. அநியாயம் இழைக்கப்படுமையானால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கடமை ஹிஜ்ரத் என்று திருமறை குர்ஆன் சொல்றதை நீங்கள் முதல் கடைப்பிடிங்க. வரலன்னு சொல்றீங்களா? அந்த நிலை இல்லைங்கிறீங்களா? ஜிஹாது இல்ல, அந்த நிலை ஒரு நாட்டில் இல்லைன்னு சொன்னா ஹிஜ்ரத்தை இல்லைன்னா ஜிஹாது இப்படி வரும். ஹிஜ்ரத் இல்லைன்னா ஜிஹாது இல்ல. அல்லாஹ் திருமறையில சொல்றான், இன்னல்லதீன தவஃபாஹும் 4:97 98 இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து வாலிமி அன்ஃபுஸிஹிம், வானவர்கள் சில அநியாயக்காரர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்களாம். கைப்பற்றி கேட்பாங்களாம், காலு ஃபீம குன்தும், எங்க இருந்துகிட்டு இருந்தீங்க நீங்க? யார்கிட்ட இது கேள்வி கேட்கப்படுது தெரியுமா? இஸ்லாமா வாழ முடியாத ஒரு நாடு மக்கா. அங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம வீடு நமக்கு முக்கியம், நம்ம வாசம் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு போறாங்கல்ல, அவங்களோட போவாம அபிசினியாவும் போவாம அங்கே உட்கார்ந்து கொண்டு முஸ்லிமா வாழ முடியாத நிலையை சகித்துக் கொள்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், வானவர்கள் உயிரை கைப்பற்றி கேட்பாங்களா, ஃபீம குன்தும், எங்க மக்காவுல இருந்துகிட்டு நீங்க எங்க இருந்தீர்கள் கேட்பாங்களாம். காலு, அவங்க பதில் சொல்லுவாங்களா, குன்னா முஸ்தலாஃபீன ஃபில் அர்தி, நாங்கள் பூமியில் பலவீனர்களா இருந்தோம், ஏழல எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அப்ப மாணவர்கள் கேட்பாங்களா, அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா, ஏன் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இல்லையா? ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அதுல நீங்க ஹிஜ்ரத் செஞ்சிருக்க வேண்டாமா? அப்ப ஃபர்ஸ்ட் உங்க கடமை அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டீர்களேயானால் அடிச்சு உசுர கைப்பற்றும் போது என்ன செய்வாங்க? ஏண்டா ஹிஜ்ரத் செய்யலன்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். ஜிஹாது செய்யலன்னு யாரு கேள்வி வரும்? கவர்மெண்ட் உண்டாக்கிட்டு தனியா போயிட்டான் பாருங்க, அவன்கிட்ட தான் அல்லாஹ் கேட்பான், ஏண்டா ஜிஹாது செய்யலன்னு. நம்மள்ட்ட என்ன கேட்பான்? ஏண்டா ஹிஜ்ரத் செய்யலன்னு கேட்பான். எப்ப அந்த நிலை இருந்தால், நம்ம இல்லங்கிறமே, இருக்குன்னு அவன் நம்புறான அதை செய்யும் முதல்ல, நாங்க தான் இல்லங்கிறமே, நாங்க செய்ய மாட்டோம். நாங்க ஹிஜ்ரத் செய்யற நிலை எங்களுக்கு இல்லை, நாங்க சவுதி அரேபியா விட இங்க நல்லா இருக்கிறோம், எகிப்தை விட இங்க நல்லா இருக்கிறோம், துபாயை விட நல்லா இருக்கிறோம், துபாயில போய் கூட பப்ளிக் மீட்டிங் எங்களுக்கு போட முடியல, இங்க நாங்க என்ன செய்யறோம்? போட்டு கொண்டிருக்கிறோமா இல்லையா? துபாயில போட முடிச்சா நமக்கு பப்ளிக் மீட்டிங் அரங்கத்துக்குள்ளான பேசிட்டு வந்தோம். முஸ்லிம் நாட்டுக்குள்ள செய்ய முடியாத வேலைகளை எங்க செய்ய முடியுது? இங்க செய்ய முடியுது. நாங்கள் வந்து இங்க ஹிஜ்ரத் இல்லைன்னு நாங்க சொல்லுகிறோம். நீ ஜிஹாத் இருக்குங்கிறீல, ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் பண்ணு, அதுக்கு மக்களை கூப்பிடு, வீடு வாசல் நீ வெளியே போ. முதல்ல நீ யார் இந்த மூளை செலவு பண்றதுக்கு முன்னணியா நிக்கிறிய, நீ வெளியே போ, ஃபர்ஸ்ட் ஊரை விட்டு நாட்டை விட்டு போகலங்கிறியா? அப்ப அந்த நிலை ஏற்படல, நீ பொய் சொல்ற, நீ அதற்கான எந்த ஒரு சிச்சுவேஷன் உண்டாகலன்னு வழங்குதா இல்லையா? இது அல்லாஹ் எங்க சொல்றான்? 4:97 4:98 சொல்கிறான், உமையு ஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்கிறானோ, எஜிது பில் அர்தி முராகமன் கஸீரா, பூமியில ஏராளமான போக்கிடத்தை அவன் பெற்றுக்கொள்வான். 4:100 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி 16:41 அல்லாஹ் சொல்கிறான் வல்லதீன ஹாஜரு ஃபில்லா, யார் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, எப்ப மின் பஅதி மா ஸுலிமு, அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, லனுபவ்வி அன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு அழகான இடத்திலே அவர்களை தங்கச் செய்வோம், வல அஜ்ருல் ஆகிரத்தி அக்பரு, ஆகிரத்தில் கிடைக்கிற கூலி அதை விட பெருசாக இருக்கும். 16:41 அல்லாஹ் சொல்றான். இப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது? ஜிஹாதுன்னு ஒண்ணு உண்டு, கியாமத் நாள் வரைக்கும் உண்டு. அது யாரு செய்யறது, யாரு கடமை, எப்ப கடமை, எந்த சூழ்நிலையில கடமை? இன்னும் பல காரணங்கள் ஜிஹாதை கடமையாக்குவதற்கு. ஒரு காரணத்தை நான் இப்ப சொல்லி இருக்கிறேன். ஒரு நாட்டில் முஸ்லீம் ஆட்சி இல்லாத ஒரு நாட்டில் நீங்கள் வாழ்வதாக இருந்தால் அங்கே முஸ்லீமாக வாழ முடியல முதல்ல முடிவு செய்ய வேண்டும். அதை செய்த பிறகு நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அதுக்கு அப்புறம் நீங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்றுதான் குர்ஆன் உங்களுக்கு சொல்லித் தருகிறது.